வழிபாட்டு தல உரிமை சட்டம் இருக்குது. அதுவும் இதுல வரும். இது போன்ற கல்லறைகள், மண்ணறைகள், தொழுகை இடங்கள், தைக்காக்கள், தர்காக்கள், கோயில்கள், சர்ச்சுகள் எல்லாம் வழிபாட்டு உரிமையில வரும். இது இல்லாம அமர்சர் ஆக்ட் ஒன்று இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் ரிமைன் சேம் 1958ல நம்முடைய ஜவஹர்லால் நேரு உருவாக்கின சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அவுரங்கசீப் மாயான மன்னருடைய கல்லறையா இருக்கட்டும், சத்ரபதி சிவாஜியுடைய கல்லறையா, எந்த மன்னர் கல்லறையா இருக்கட்டும், இதெல்லாம் 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படி பிரிசர்வ் பண்ண வேண்டும். அதுக்கு இப்ப சருத்து போட்டிருக்காங்க. அமிர்தசர் ஆக்ட்ல 20 அவுரங்கசீப் கல்லறை எடுக்க கூடாது என்பதற்கு செக்ஷன் 20C இருக்கிறது. 20வது அந்த பிரிவு மட்டும் ABCD Q வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுல யார் அந்த எப்படி ப்ரோஹிபிட்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட ஏரியான்னு எப்படி அறிவிக்கிறது, அதுல உள்ள பில்டிங் கட்டலாமா, அதை எப்படி நீங்க யாரு உள்ள போகணும், அது யாரு கண்ட்ரோல் இருக்கு என்பதற்கெல்லாம் மிகப்பெரிய சருத்துக்களை போட்டிருக்காங்க. இப்போ அந்த சட்டத்தை மாத்தணும்னு சொல்றாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டு உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதை மாத்தணுங்கிறாங்க. அமர்சர் ஆக்ட மாத்தணும் என்று சொல்கிறார்கள்.